வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் தாளுக்கான விளக்கங்களை வழங்க இருக்கிறோம். விளக்கங்களை வழங்குவதற்காக குணசேகரன், முதுநிலை தமிழ் ஆசிரியர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெறுவதற்காக கோடம்பாக்கம் பதிப்பகச்செம்மல் கணபதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சரி, முதல் கேள்வி, தமிழ்ல முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா முதல்ல மாணவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னென்ன? எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் இந்த வினாத்தாளுடைய வடிவமைப்பை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வினாத்தாளுடைய வடிவமைப்பு தெரிஞ்சதுனாக்கா எந்தெந்த பிரிவிலிருந்து எவ்வளவு மதிப்பெண்ணுக்கு வினாக்கள் கேட்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்தி மாணவருடைய மனதில் பதிஞ்சதுனாலே அந்த அடிப்படையில் அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆகையினால அவங்க முழு மதிப்பெண் வாங்குறதுக்கு நிறைய வசதி இருக்குது அதில். சரி, இப்போ மாணவர்களோட கேள்விகளுக்கு போகலாம். சந்தியா, முதல் கேள்வி. தமிழ் 2ஆம் தாளில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்லையும் செகண்ட் ரோமன் லெட்டர்லையும் உரைநடையிலேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. நாங்கள் 6 எழுதுவோம். அந்த 6க்கு 8 உரைநடையுமே படிக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். தெளிவான கேள்வியை கேட்டோமா. 8 உரைநடை இருக்கு. நான் ஒரு செய்தியை சொல்றது நல்லா மனதில் பதிச்சிங்க. நீங்க 7 உரைநடையில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு உரைநடையை நீங்க ஒமிட் பண்ணலாம். ஆனால் அங்கொன்று இங்கொன்றுமாக படிச்சிங்கன்னாக்கா அது ஏற்புடையது கிடையாது. 8 உரைநடையில் ஏதேனும் 7 உரைநடையில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் படிச்சிட்டிங்கன்னா தாராளமாக போதுமானது. இப்போ தமிழ் 2ஆம் தாளில் மாணவர்கள் மதிப்பெண் தவற விடுற பகுதிகள், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான பகுதிகள்லாம் எது? நல்ல வினாவை தொடுத்துருக்கீங்கம்மா. ரோமன் லெட்டர் 1, 2, 3 இந்த 3 பிரிவில் இருக்கக்கூடிய வினாக்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தியை தான் அவங்க படித்து எழுதுறாங்க. இதில் மிகப்பெரிய ஆற்றலை காட்டணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரோமன் லெட்டர் 4, 5 இந்த 2 பிரிவிலையும் மாணவர்கள் தன்னுடைய தனித்திறனை விளக்குகின்ற அற்புதமான பகுதி அதில் அமைந்திருக்கு. வினா எண் 13 சிறுகதையை சுருக்கி எழுதுதல், இல்லாவிட்டால் நாடகமாக எழுதுதல். இதில் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஆற்றல் காட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. படித்த செய்தியை முறைப்படுத்தி எழுத போகிறாங்க. ஆனால் அந்த முறைப்படுத்தி எழுதுல ரொம்ப அக்கறை காட்டணும். எப்படிங்க, 13வது வினாவில் அவங்க சிறுகதையை தேர்வு செஞ்சாங்கன்னாக்கா குறிப்புச் சட்டகம் போடணும். அந்த குறிப்புச் சட்டத்தில் என்னென்ன தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை முறைப்படி பின்னாடி கொண்டு வரணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புக்கு ஏற்ற கருத்துக்களை சொல்வதோடு மேற்கோளையும் காட்டி எழுதினாங்கன்னாக்கா நிச்சயமாக 10க்கு 10 மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்த செய்தி 14வது வினா. மாணவர்கள் முழு திறமையையும் காட்டுகின்ற பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய வினா 14 என்றால் இதில் சிறுகதையினுடைய திறனாய்வு பகுதி. ஒரு சமயம் அவர்கள் திறனாய்வு எழுதுவதற்கு சற்று தயக்கம் காட்டினால் கற்பனை கதை எழுதுகின்ற பகுதி இருக்கு. இந்த இடத்துல படிச்சுட்டு எழுதக்கூடிய செய்தி மட்டும் கிடையாது, அவருடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி எழுத வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதை மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முழு மதிப்பெண் உறுதியாக கிடைக்கும். அடுத்த கேள்வி கிஷோர். ஐயா, நயம் பாராட்டுக பகுதியில எத்தனை நயங்கள் எழுதினா சிறப்பா இருக்கும் யா? அதுல முழு மதிப்பெண் எப்படி எடுப்பதுயா? நீங்க ஒரு 10 தலைப்பு எழுதுனீங்கன்னாக்கா போதும், அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க உச்ச மதிப்பெண் பெற வேண்டும், நான் 10க்கு 10 மதிப்பெண்ணை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னாக்கா வினாத்தாளில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை மட்டுமே நீங்க மனதில் பதிச்சிக்க கூடாது. நீங்கள் முழு திறமையும் காட்டுவதற்கு அந்த தலைப்புகள் இல்லாமல் இன்னும் கூடுதல் தலைப்புகளை உங்கள் விடைத்தாளில் தர வேண்டும். என்னென்ன தலைப்புக்கு ஏற்ற விளக்கங்களை நீங்கள் எழுதுறீங்களோ அந்த தலைப்பினுடைய செய்திக்கு ஏற்றது மாதிரி கருத்தை கொண்டு போகணும். இது கொஞ்சம் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது, நீண்ட விடையாக வரும். தொடக்கத்தில் முன்னுரை எழுதுறீங்க. அந்த முன்னுரையில் ஆசிரியரை பற்றிய சிறப்பு, அவருடைய படைப்புகள். 2வது திரண்ட கருத்து, 3வது மைய கருத்து, 4வதாக நயங்களை சுட்ட வேண்டும். அது எதுகை நயம், மோனை நயம், இயைபு, முரண், அதற்கடுத்து அணி, கற்பனை, சந்தம், சுவை, அணி இவைகளையெல்லாம் சுட்ட வேண்டும். இதற்கு அடுத்ததாக சொல் நயம், பொருள் நயம் இவற்றை நீங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். நான் பல ஆண்டுகளாக பார்க்கிறேன், பல மாணவர்கள் சொல் நயம் பொருள் நயத்தை எழுதுவதே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அதில் தோய்ந்த அறிவு இருந்தால் தான் அதை எழுத முடியும். மேம்போக்காக கற்கக்கூடியவர்களுக்கு அது எழுத முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய விடைத்தாளில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமானால் உறுதியாக நிரம்ப மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் சத்யா என்ற நேயர் இணைந்திருக்கிறார். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சத்யா. சார் வணக்கங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து என் பொண்ணுக்காக பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு 10th படிக்கிறாங்க. இது வந்துமா
12ஆம் வகுப்புக்கு உரிய செய்தி மாதிரி 12ஆம் வகுப்புக்குரிய மாணவர்களுடைய வினா இருந்தா நீங்க தொடுக்கலாமா. அடுத்த நேயர் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஸ்ரீவித்யா பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இலக்கிய நயம் பாராட்டல்ல நம்மளால எந்த ஒரு அணி போல இருந்த ஊமை அணி அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லைங்க சார். சரிங்க. அப்படி எந்த ஒரு அணியுமே கண்டுபிடிக்க முடியலன்னா இயல்பு நவர்ச்சினையே போட்டுடலாமா, இல்ல அதுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்களா இல்ல குறைப்பாங்களாங்க சார்? எந்த ஒரு மாணவனுக்கும் மதிப்பெண் குறைக்கணுங்கிற நோக்கத்துல விடைத்தாள் திருத்துறதே கிடையாதுமா. அதாவதுமா அங்க கொடுக்கக்கூடிய பாடலை ஒரு 3 முறை 4 முறை நீங்க படிச்சீங்கன்னாக்கா உறுதியா அதுல என்ன அணி இருக்குன்னு தெரியும். ஓமை உருவு வெளிப்படையா வந்திருந்தா நீங்க ஓமை அணின்னு எழுதுங்க. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில ஓமை உருவு வெளிப்படையா வரல, ஆனா ஓமை தொடர்பான செய்தி பேசப்பட்டிருந்தாக்கா எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு எழுதுங்க. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை கொடுக்குமானால் சொற்பொருள் பின்வரலின்னு எழுதுங்க. எல்லையில்லாத உயர்வோடு கற்பனை நயத்தோடு சொல்லப்பட்டிருந்தாக்கா உயர்வு வேணுச்சுன்னு எழுதுங்க. அது இல்ல இயல்பாக அழகாக சொல்லப்பட்டிருக்குனாக்கா நிச்சயமா நீங்க இயல்பு நவிர்ச்சின்னு எழுதலாம். அதுல தப்பே கிடையாது. அடுத்த கேள்வி அகல்யா. 13வது கேள்வி சிறுகதை சுருக்கம் எழுதுறோமையா. 14வது கேள்வி அந்த திறனாய்வு செய்தல் அது எந்த வடிவமைப்பில் எழுதுனா முழு மதிப்பெண் கிடைக்குமையா? 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் பெறுவதற்கு சோதனையாக இருக்கக்கூடிய வினாக்கள் 2 மட்டும்தான். ஒரு வினா 14வது வினா, இன்னொரு வினா 15வது வினா. திறனாய்வு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கு அரசு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் எந்த முறைப்படி இதை எழுதணும்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த கதை உங்களுக்கு ரொம்ப மனதில் நன்றாக பதிந்திருக்கோ அந்த கதையை தேர்வு செய்யணும். மனதில் சரியா பதியாத கதையை தேர்வு செய்யக்கூடாது. 2வது செய்தி, எந்த கதை மாந்தரை நீங்க திறனாய்வு செய்ய போறீங்களோ அவங்களுடைய பண்பாட்டை பல்வேறு கோணத்தில் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். நான் எப்படி எழுதணும்னு நினைக்கிறேன்னாக்கா தொடக்கத்தில் முன்னுரை இருக்க வேண்டும். 2வது அந்த கதையை சுருக்கி ஒரு 10 அல்லது 12 வரிகளுக்குள் கொடுக்க வேண்டும். 3வதாக முக்கிய கதை மாந்தர்கள் ஒரு 2 பேரோ 3 பேரோ எழுதி அவர்கள் தொடர்புடைய செய்திகள். 4வதாக நான் விரும்புகின்ற கதை மாந்தர் என்ற ஒரு தலைப்பை இட்டு அந்த பெயரை மட்டும் குறிப்பிட வேண்டும். 5வதாக நான் விரும்பியமைக்கான காரணங்கள், அந்த காரணங்கள் அந்த கதை மாந்தர் அந்த கதை பாத்திரத்துக்குள் எந்தெந்த அமைப்பிலையெல்லாம் முறைப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ பல்வேறு கோணங்களில் அதை ஆய்வு நோக்கிலே வெளியிட வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் எழுதுகின்ற பொழுது உறுதியாக முழு மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மாணவர்கள் முழு மதிப்பெண் அப்படின்னும் போது பிழைகள் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படி இல்லையா? அந்த தமிழ்ல முக்கியமா பிழைகள் அப்படின்றது அதை தவிர்த்துக்கணும்னா என்ன மாதிரியான பயிற்சியை அவங்க மேற்கொள்ளணும்? ஒரே செய்தி எழுதி பார்த்தது தான்மா. எத்தனை முறை அவர்கள் வினாவுக்கு ஏற்ற விடைகளை எழுதி பார்க்கிறார்களோ அதற்கு ஏற்ப பிழை குறையும். எவ்வளவுதான் ஆற்றலுடைய பிள்ளையாக இருந்தாலும் தன்னையும் அறியாமல் ஒற்றுப்பிழை வந்து விடுகிறது. அந்த ஒற்றுப்பிழை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். 2வதாக தொடர்பிழை வந்து விடுகிறது. அந்த தொடர்பிழையும் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த 2ம் ஒரு சமயம் அவர்களால் தவிர்க்கப்பட்டால் எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். மொழி பாடத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை தொடர்பிழை இல்லாமல் இருந்தால்தான் முழு மதிப்பெண் கொடுப்பார்கள். மற்ற பாடங்களைப் போல இதில் முழு மதிப்பெண் கிடைக்கவில்லையே என்ற ஒரு சூழல் ஏற்படுமானால் அதற்கு இதுதான் காரணமாக இருக்கும். அடுத்த கேள்வி நீங்களே கேட்கலாம். திறனாய்வு செய்யறதுக்கு 10 துணைப்படமே படிக்கணுமாயா? அந்த வினாத்தாளுடைய அமைப்பிலமா 13வது வினாவுக்கு 1 to 5 சிறுகதைகள் கேட்கப்பட்டால் 14வது வினாவுக்கு 6 to 10 சிறுகதை வரை இடம்பெறும். நீங்க அந்த இருக்கக்கூடிய 10 சிறுகதையில எந்தெந்த சிறுகதையெல்லாம் உங்கள் மனதுக்கு மிக விருப்பமான சிறுகதையாக இருக்கிறதோ அவற்றை ஆய்வு நோக்கத்திலே நீங்க தயாரித்து வச்சுக்கீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எழுதுவதற்கு வசதியா இருக்கும். 10 சிறுகதையை படிக்கணுமான்னு கேட்காதீங்க. மிக அற்புதமான சிறுகதை 12ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு மையப்பொருளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. படிப்பதுதான் நல்லது. இப்போ நீங்க மதிப்பெண் வழங்கும் போது நிறைய பேரோட தாள்களை நீங்க திருத்தி இருப்பீங்க. இப்போ நீங்க பதில்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா இல்ல பக்கங்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் பக்கத்திற்கு முக்கியத்துவம் தருவதே கிடையாது. அளிக்கப்படுகின்ற விடைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருகிறோம். ஆனால் வினாத்தாளில் 2 பக்கங்களுக்கு குறையாமல் எழுதுகன்னு கொடுத்திருப்பாங்க. 2 பக்கங்களுக்கு குறையாமல் எழுதுகன்னு சொல்லுகிற பொழுது அச்சு வடிவத்தில் 2 பக்கத்துக்கு வரும். ஆனா நீங்க கையெழுத்துல எழுதுகின்ற போது நிச்சயமா அது 4 to 5 பக்கம் வருமே. அப்ப பக்கமும் பார்க்க வேண்டிய சூழல் வருமே. அதுல
முதலில் கருத்து, இரண்டாவது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற தன்மை, பக்கத்தின் எல்லை தாண்டி சென்றாலும் தன்மை முழுமையாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் கௌஷிக் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். கௌஷிக், உங்களுடைய கேள்வி என்ன? இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது நீங்க பக்கங்களுக்கு வந்து குறைவா அதிகமா எழுதினா அவசியமற்றது அப்படின்னு சொல்லலாம். குறைவா இருந்தா மதிப்பெண் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சின்ன சான்றுமா, இப்ப சிறுகதையை பொறுத்த வரைக்கும் குறிப்பு சட்டகம் போட வேண்டும். விடைத்தாளில் இருக்கக்கூடிய வரிகள் ஒரு பக்கத்துக்கு 20 வரிகள் தான் இருக்கிறது. குறிப்பு சட்டகத்துக்கு மட்டும் ஏறக்குறைய ஒரு 18 வரிகள் நிறைவு பெற்றுடும். அதற்கடுத்தது முன்னுரை எழுதுறோம். முன்னுரைக்கு ஒரு 5 வரி ஆயிடும். அப்ப இரண்டாவது பக்கம் வந்துடுது. ஒரு சிறுகதையை 3/4 பக்கத்துக்குள்ள முடிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அச்சு வடிவத்தில் 2 பக்கம். அதை மாணவர்கள் தயவு செய்து நன்றாக மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். பக்கத்தின் அடிப்படையில் மதிப்பெண்ணை குறைப்பதே கிடையாது. நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் ஒரு சிறுகதையை எழுதுகின்ற பொழுது 4 to 5 பக்கத்துக்கு குறைவாக எழுதவே முடியாது. தொடர்ந்து நம்ம மாணவர்களுக்கான விளக்கங்களை கொடுப்போம். அதற்கு முன்னதாக கற்க கசடர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. தொலைபேசி இணைப்பில் ஹரிஷ்குமார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம். நான் சென்னை மதுரையிலிருந்து ஹரிஷ்குமார் பேசுறேன்யா. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. இப்போ அந்த பழமொழி வச்சு வாழ்க்கை நிகழ்வு எழுதணும் இல்லையா? ஆமா. அதுக்கு 4 மதிப்பெண் இருக்கு இல்லையா? நம்ம அது எழுதுறது வந்து பக்கங்களோட அடிப்படையில மார்க்கா இல்ல அது எப்படி? அது பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 பழமொழியை கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரே ஒரு பழமொழிக்கு மட்டும்தான் நீங்க விளக்கம் எழுதணும். எழுதக்கூடிய முறை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய விடைத்தாளில் நீங்க எந்த பழமொழியை தேர்வு செய்யறீங்களோ அதை தொடக்கத்தில் எழுதிருங்க. அதற்கு கீழ் பழமொழியினுடைய பொருள் எழுத வேண்டும். பழமொழியினுடைய பொருளை எழுதிட்டு நீங்க ஏற்கனவே எங்கேயாவது படிச்சிருக்கக்கூடிய செய்தியை தான் எழுதணும் என்ற விதியெல்லாம் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் தொடர்பிழை இல்லாமல், ஒற்றுப்பிழை இல்லாமல் அதை சிறப்பா எழுதிட்டு இடையில அந்த பழமொழியை பொருத்தமான நிகழ்வுல இணைத்து காட்டணும். இந்த அமைப்பில் அது எழுதப்பட்டிருந்தால் உறுதியாக 4 மதிப்பெண் உண்டு. கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவே வேண்டாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் கீர்த்திகா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, நான் நாகை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கால இருந்து கீர்த்திகா பேசுறேன். சொல்லுங்கம்மா. இப்ப கட்டுரை எல்லாம் எழுதணும்னா எப்படியும் அவங்க ஒரு 7 மார்க் 8 மார்க் தான் போடுறாங்க. ஃபுல் மார்க்ஸ் வாங்கறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார்? எந்த கட்டுரையை கேக்குறீங்க நீங்க? இப்பொழுது துணைப்பாடம் இருக்குல்ல சார், அந்த. ஆமாம்மா. இல்ல அப்படியெல்லாம் இல்லம்மா. எழுத வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த முறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா உறுதியா அரசு தேர்வுல முழு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. 13வது வினாவுக்கு நீங்க இப்பவே முடிவு பண்ணிடுங்க. நான் அரசு தேர்வுல சிறுகதை எழுதுவதற்காக முடிவு செய்திருக்கிறேன். சரி, நான் சிறுகதை எழுத மாட்டேன், நாடகம் எழுதுவதற்கு முடிவு செய்திருக்கேன். அது இன்றைக்கு நீங்க முடிவு செய்யணும். நீங்க எதை எழுதுவதற்கு முடிவு செய்திருக்கிறீர்களோ அந்த செய்தியை நல்லா மனதில் வச்சுக்கிட்டு பல முறை எழுதி பயிற்சி பெற வேண்டும். நான் முன்னாடியே சொன்ன, அதை மீண்டும் நினைவூட்டுகிறேன், குறிப்பு சட்டகம் இருக்க வேண்டும். குறிப்பு சட்டகத்துக்கு கீழ் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற செய்தி முறையாக இருக்க வேண்டும். உள் தலைப்புகள் இல்லாத எந்த ஒரு செய்திக்கும் முழு மதிப்பெண் கிடைக்காது. ஒரு சமயம் நீங்கள் அதுபோல் உள் தலைப்புகள் இல்லாமல் எழுதியிருப்பீர்கள், அதனால் உங்க ஆசிரியர் குறைவான மதிப்பெண் போட்டிருப்பாங்க. நீங்க அரசு தேர்வுல இந்த முறையை பின்பற்றுங்க. நிச்சயமாக எந்த மதிப்பெண் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும். அடுத்த கிஷோர், உங்க கேள்வி கேட்க. ஐயா சொல்லுங்க. கேள்வி 14ல திறனாய்வை மேற்கொள்ளாம கற்பனை கதைன்னு ஒண்ணு இருக்குல்லையா? அதை எழுதினா முழு மதிப்பெண் வழங்கப்படுமாயா? எல்லா வினாக்களும் எழுத வேண்டிய முறைப்படி எழுதினாக்கா முழு மதிப்பெண் உண்டு தம்பி. அதுல மாற்றமே இல்லை. இந்த கற்பனை கதை எழுதுகிற பொழுது பல மாணவர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, பாட புத்தகத்துல என்ன சிறுகதை கொடுத்திருக்கோ அதே சிறுகதையை எழுதி வச்சிடறாங்க. ஆனா அந்த வினால என்ன கொடுத்திருக்காங்க, இந்த தொடக்க நிகழ்வை வைத்துக்கொண்டு கற்பனை கதை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொடக்க நிகழ்வு பாடப்பகுதியில் உள்ள செய்தி. அந்த தொடக்க நிகழ்வுக்கு பிறகு நீங்கள் புதிய கற்பனையை கொண்டுட்டு வரணும். அது மாதிரி தவறுகின்ற மாணவர்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் தான் கிடைக்கும். யாரு சரியான முறையில் அந்த கற்பனையை கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ உறுதியாக முழு மதிப்பெண் கிடைக்கும். படைப்பாற்றல் திறனை வளர்ப்பதற்காக தான் அந்த வினா கேட்கப்படுகிறது. அப்ப படைப்பாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கா என்று சோதனை செய்வார்கள் அல்லவா? சொல்லுங்க சந்தியா, உங்க கேள்வி. ஐயா, தமிழ் 2ஆம் தாள்ல ரோமன் லெட்டர் 3ல வந்து நெடுவினா கேக்குறாங்க. அந்த நெடுவினால முழு மதிப்பெண் எடுக்கணும்னா நாங்க எந்த முறையில எழுதணும் ஐயா? முதல் 4 உரைநடைகள் ரோமன் லெட்டர் நம்பர் 1ல வரும்.
அடுத்த 4 உரைநடைகள் ரோமன் லெட்டர் 2ல வரும். நெடுவினா நீங்கள் கேட்கக்கூடிய ரோமன் லெட்டர் 3 முதல் 4 உரைநடைகளிலிருந்து ஒரே ஒரு நெடுவினா கேட்கப்படுகிறது. அங்க வினாத்தாள் என்ன தெரியுங்களா செய்தி கொடுத்திருக்கு, 20 வரிகளுக்கு மிகாமல் எழுதுகன்னு சொன்னாங்க. 20 வரிகள்னாக்கா நீங்க 20 வரிகளை போய் எண்ணிட்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? இது கட்டுரை வினா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? தலைப்பை போட்டுவிட்டு முன்னுரை இருக்க வேண்டும். முன்னுரைக்கு கீழ் ஏறக்குறைய ஒரு 4 தலைப்புகளிலாவது அந்த செய்தியை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். 4 தலைப்புகளில் வெளிப்படுத்திய பிறகு நிறைவாக முடிவுரை இருக்க வேண்டும். இந்த அமைப்பிலே நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த 6 மதிப்பெண் அரை மதிப்பெண் கூட குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன், இது மொழிப்பாடம். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, தொடர்பிழை இருக்கவே கூடாது. அப்படி இல்லாத விடைத்தால் உறுதியாக 6 மதிப்பெண்ணை பெறும். இப்போ பிழைகள் இருக்கக்கூடாது. சரி, அதே மாதிரி மொழித்தாள்களுக்கு வந்து இந்த பிரசன்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி பதில்களை வழங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா? உறுதியாமா, மொழிப்பாடம் சொல்லக்கூடியதே ஒரு திறன் தானமா. இப்ப பல பிள்ளைகள் பாத்தீங்கன்னாக்கா பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்தியை அப்படியே படிச்சுட்டு ஒப்பிப்பாங்க, மதிப்பெண் பெறுவார்கள். ஆனா அவங்க ரொம்ப திறமையானவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பிள்ளைகள் வழிகாட்டி நூலை பின்பற்றுகிறார்கள். இதுவும் என்னுடைய பார்வையில் அவ்வளவு சிறப்பாக சொல்ல தெரியவில்லை. கருத்து உங்கள் மனதில் பதிந்திருக்க வேண்டும், வெளிப்படுத்துகின்ற முறை உங்களுடைய மொழிநடையில் இருக்க வேண்டும். அவர்கள்தான் மொழிப்பாடத்தை திறம்பட படித்திருக்கிறார்கள். முழு மதிப்பெண்ணை பெறுவதற்கு 100 விழுக்காடு தகுதியுடையவர்கள். கருத்தோடு சற்று அழகும் கூடினால் நன்றாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நீங்க கொடுத்த விளக்கங்கள் நிச்சயமா மாணவர்களுக்கு பலனளித்திருக்கோம் நம்புறோம். நன்றி. நன்றி. நீங்களும் அரங்கத்திற்கு வந்து கேள்விகள் கேட்டதற்கும் நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் கேள்விகளை 9003074000 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வீடியோ பதிவாகவோ கேட்கலாம். புதிய தலைமுறையின் ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கங்களிலும் சந்தேகங்களை கேட்டு நிகழ்ச்சியில் விளக்கங்களை பெறலாம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். ஆங்கிலம் முதல் தாளுக்கான விளக்கங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.